இன்னொரு ஒரு நபர் இதே தாமிரபரணி கரையில் பிறந்தவர். திருநெல்வேலியிலிருந்து ஒரு 30 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய காரக்குறிச்சி என்ற ஊரில் பலவேசம் அப்படின்னு ஒரு பூ கட்டி விற்கக்கூடிய புலவர் இனத்தை சேர்ந்த ஒரு நபர் இருக்கிறார். அவருக்கு என்ன வேலைன்னா பூ கட்டுறது, மாலை கட்டுறது, அதை கோயில்களில் விற்பனை பண்ணுறது, இப்படியான விஷயங்களை செய்து வருகிறார். ஒரு முறை ஊரில் ஒரு பெரிய பண்ணையார் வீட்டில் ஒரு திருமணம். ஊரே அல்லோலகல்லோலப்படுது. பண்ணையார் எல்லோரும் பார்த்து பயப்படக்கூடியவர். அவர் ஒருத்தரை பார்த்து பயப்படுறத பலவேசம் முதல் முறையாக பார்க்குறாரு. அந்த பண்ணையார் பயப்பட்ட ஒரு ஆள் கூரை நாடு நடேச பிள்ளை அப்படிங்கிற ஒரு நாதசுர வித்வான். அவர் பிளைமவுத் காரில் வந்து இறங்குறாரு. பண்ணையார் வந்து அவர் முன்னாடி ரொம்ப பணிவாக பவ்யத்தோட போலாமங்கய்யா அப்படின்னு கேட்குறாரு. என்ன பண்ணையாரே ஒருத்தரை பார்த்து பயப்படுறாரு, அப்போ இவர் எவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னு பலவேசம் விரும்புகிறாரு. அன்னைக்கு பண்ணையார் வீட்டு திருமணத்தில் கூரை நாடு நடேச பிள்ளையின் நாதசுர கச்சேரி நடக்கிறது. அங்கு அந்த நாதசுர வாசிப்பை கேட்ட பலவேசம் ஒரு முடிவெடுக்கிறார். இனி நான் பூ கட்ட போகிறதில்லை, இதற்கப்புறம் நான் வந்து நாதசுரம் வாசிக்க போகிறேன் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறார். அப்போ நாதசுரம் வாசிக்க தொடங்குறாரு. அப்போ அவருக்கு வயசு 19 வயதில் பயிற்சியை தொடங்கிய பலவேசம் எவ்வளவோ முட்டி முயன்று நாதசுரத்தை கற்றுக்கொள்கிறார். ஊரில் வந்து ஒரு நாயனக்கார வீடு அப்படிங்கிற பேர் மட்டும் வாங்கிறாரு. ஆனால் அவரால் மிகச்சிறப்பாக வாசிக்க முடியல. ஒரு சிறப்பான ஒரு வித்வானாக அவரால் உருவெடுக்க முடியல. ஒரு கட்டத்தில் அவருடைய மகன் அருணாச்சலம் நாதசுரத்தை கற்றுக்கொள்ள தொடங்குகிறார். அவருடைய வாசிப்பு கற்றுக்கொண்டு வாசிப்பதை காட்டிலும் இயற்கையே அவனுக்குள் ஏதோ ஒரு சக்தியை வைத்திருக்கிறது என்று கேட்பவர்கள் வியக்கும்படியாக ஒரு கலைஞனாக மெல்ல மெல்ல வளருகிறார் அருணாச்சலம். அருணாச்சலத்தின் வாசிப்பை பற்றி பரவலாக ஊர்களில் பேச்சு பரவ தொடங்குகிறது. அருணாச்சலம் வந்து சின்ன சின்ன கச்சேரிகளில் இணை நாயன வித்வானா வாசிக்க ஆரம்பிச்சிருக்கார். இப்போ ஒரு நாள் காவிரி கரையிலிருந்து திருவாடுதுறை ராஜரத்னம் பிள்ளை என்ற மகத்தான நாதசுர சக்கரவர்த்தி இங்கு வாசிக்க வருகிறார். காரக்குறிச்சியில் ஒரு பெரிய வீட்டு திருமணத்திற்காக வாசிக்க வருகிறார். திருவாடுதுறை ராஜரத்னம் பிள்ளையை பொறுத்தவரை அவரோடு இணை நாயனம் வாசிப்பவர் கக்காயி நடராஜசுந்தரம் பிள்ளை என்கிற ஒருவர். அன்றைக்கென்று பார்த்து கக்காயி நடராஜசுந்தரம் பிள்ளைக்கு காய்ச்சலாயிடுது. இப்போ ராஜரத்னம் பிள்ளைக்கு ஒரு இக்கட்டான சூழல். நான் முழுக்க கச்சேரி வாசிடுவேன், நான் ஓய்வு எடுக்கும்போது கூட வாசிக்கிறதுக்கு வந்து ஒரு 2வது நாதசுரம் இருந்தால் நல்லா இருக்கும், இங்கே யாராவது பசங்க கிடைப்பாங்களா அப்படின்னு சுற்றுப்பட்டில் விசாரிக்கும் போது அவருக்கு அருணாச்சலத்தை பற்றிய தகவல் கிடைக்கிறது. அவர் முன்னாடி ஒரு சின்ன பையனை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. ஓ இவனா அப்படின்னு, வாசிப்பானா அப்படின்னு கேட்குறாரு. வாசிப்பான், நான் வாசிச்சிருவேன், நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கட்டத்தில் நாதசுர வித்வான் ராஜரத்னம் பிள்ளை வாசிக்க தொடங்குகிறார். அவரது தோடியை மழையாக பொழிகிறது. பிரவாகம் எடுத்து காரக்குறிச்சி தெருகளில் ஓடுகிறது. மக்கள் வெள்ளம் ஆர்ப்பரித்து அசையாமல் அப்படியே நிற்கிறார்கள். அவர்களுக்குள் பெரும் ஆனந்தத்தை அவரது நாதசுர இசை நிகழ்த்துகிறது. இப்போது ஒரு சிறு ஓய்வில் ராஜரத்னம் பிள்ளை இருக்கும்போது சிறுவனான அருணாச்சலத்தை வாசிக்க சொல்கிறார்கள். அப்போது பிசிறு தட்டாமல் கற்பனை வளத்தோடு அருணாச்சலம் வாசிக்கிற வாசிப்பை கேட்ட ராஜரத்னம் வியந்து போகிறார். இந்த ஊரில், இந்த சிற்றூரில் இப்படி ஒரு சிறுவனா, இவனுக்குள் இப்படி ஒரு ஆற்றலா அப்படின்ட்டு அவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆச்சரியம் பிறக்கிறது. இப்போ அந்த கச்சேரி முடிஞ்சதும் அருணாச்சலத்தின் அப்பாவான பலவேசத்தை கூப்பிட்டு, உங்கள் பையனை என் கூட அனுப்பிடுங்க, அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பலவேசத்துக்கு ஒரே தயக்கம். என்ன திடீர்னு பையனை நம்ம கூட அனுப்புன்னு சொல்கிறாரு, அதாவது இங்கே தாமிரபரணியிலேருந்து அவனை காவிரி கரைக்கு அனுப்புறதா அப்படின்னு சொல்லிட்டு மகனை பிரிய முடியாமல் அவர் வந்து ஒரு தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, ஏன்னா உனக்கு என்ன ஆச்சு உனக்கு? அவர் எவ்வளோ பெரிய மேதை தெரியுமா? உலகமே அவன் வாசிப்பு கேட்டு கரங்கி போயிருக்குது. அப்படியாப்பட்ட மேதை உன் பையனை சிஷ்யனாக வச்சுக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து ஒரு பொன்னான வாய்ப்பு. காலம் வந்து தங்கத்தட்டில் ஒரு கனியை கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி உனக்கு கொடுக்குது. இதை ஏற்றுக்கிட்டு உன் பையனை அவரோட அனுப்பி வை, அவனோட எதிர்காலம் ரொம்ப பிரகாசமாக இருக்கும், அங்கிருந்து அவன் இன்னும் பெரிய மேதையாக வருவான் அப்படின்னு அக்கம் பக்கத்தினர் சுற்றும் நண்பர்கள் எல்லாரும் சொல்லி அனுப்ப மனமே இல்லாமல் பலவேசத்தை
ராஜரத்னம் பிள்ளையோடு அனுப்பி அருணாச்சலத்தை மனமே இல்லாமல் பலவேசம் அனுப்பி வைக்கிறார். இப்போ அருணாச்சலம் ராஜரத்னம் பிள்ளையிடம் சிச்சையை கற்றுக்கிறதுக்காக திருவாடுதுறைக்கு வராரு. திருவாடுதுறை ராஜரத்னம் பிள்ளையை பொறுத்தவரை அவரை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். அவர் எப்படியாப்பட்ட மேதை அப்படிங்கிறதுக்கு, ஒரு முறை நேரு பிரதமராக இருக்கும்போது அவர் ஷெர்வானி உடை அணிந்து ஒரு ராஜகம்பீரத்தோடு இருப்பார் நேரு. இவர் நாதஸ்வரம் வாசிக்கும் போது அதே ஷெர்வானி அதே ராஜகம்பீரத்தோட உடை அணிஞ்சிருக்காரு. வழக்கமாக நாதஸ்வர கலைஞர்கள்னால் சட்டை போடாமல் தான் அந்த காலத்தில் வாசிக்கிறது வழக்கம். இவர் ஷெர்வானிலாம் போட்டுட்டு ஷூலாம் போட்டுட்டு இருக்கும்போது அவர் எல்லாரும் கேட்குறாங்க, என்னங்க நீங்கள் அவர் போட்டுக்க மாதிரி நீங்களும் ட்ரெஸ் போடுறீங்களே, இதெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ராஜரத்னம் சொன்னதாக ஒரு பதில் இருக்குது. அவர் நாட்டுக்கு சக்கரவர்த்தி என்றால் நான் சங்கீதத்துக்கு சக்கரவர்த்தி, நான் அப்படி தான் போடுவேன், இதை போட்டுட்டு வாசிக்கிறது தான் வாசிக்கிறேன், இல்லை நான் பாட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவ்வளவு திமிர் பிடித்த அவ்வளோ ஒரு வித்யாகர்வம் நிறைந்த ஒரு ஆள் ராஜரத்னம் பிள்ளை. அவ்வளவு சீக்கிரம் யாருக்கிட்டையும் பணிந்து பேச மாட்டார், யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார் ராஜரத்னம் பிள்ளை. அப்படியாப்பட்ட மகாவித்வான் ராஜரத்னம் பிள்ளையிடம் சிச்சைக்கு போகிறாரு அருணாச்சலம். இங்கிருந்து போகிறார். அங்கே போனால் கச்சேரிகளில் வாசிக்கிற நேரம் போக அசுர சாதகம் செய்வாராம் ராஜரத்னம் பிள்ளை. அசுர சாதகம்னா எப்படின்னா, ஒரு நாளையில் காலையில் 6 மணிக்கு நாசுரத்தை எடுத்து வாயில் வச்சா கிட்டத்தட்ட 6 மணி நேரம் 8 மணி நேரம் 10 மணி நேரம்னு ப்ராக்டிஸ் போயிட்டே இருக்கு. ப்ராக்டிஸ் கேட்கறதுக்காகவே தெருமுழுக்க ஆட்கள் கூடிடுவாங்க. வாசலில், ஜன்னலில், கதவுல, ஓரத்தில் அங்கே இங்கேன்னு மக்கள் கூட்டம் நெருக்கி அடித்து ராஜரத்னம் பிள்ளையோட வாசிப்பை கேட்டு கிறங்கி போய் நிற்கும். இப்படியாப்பட்ட ஒருவரிடமிருந்து அவர் கற்றுக்கொண்டது இப்படி அசுர சாதகமாக வாசிக்கக்கூடிய ஒரு பண்பை கற்றுக்கிறார். இப்போ காரக்குறிச்சியார் காரக்குறிச்சி அருணாச்சலம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவார்னா, அவர் 10 மணி நேரம் பண்ணுறாருன்னா அதே 10 மணி நேரம் அதை விட இன்னும் கூடுதலாக மிக பயங்கரமான உழைப்பை போட்டு அவர் ஒரு மேதையாக உருவெடுக்கிறார். ஒரு கட்டத்தில் நாசுர கச்சேரி பொறுத்த வரைக்கும், தாமிரபரணி கரையை பொறுத்தவரை காரக்குறிச்சி அருணாச்சலம் என்றால், காவிரி கரையை பொறுத்த வரைக்கும் ராஜரத்னம் பிள்ளை. ஒரு பக்கம் குரு, இன்னொரு பக்கம் சிஷ்யன். ஒரு கட்டத்தில் சிஷ்யனை பற்றி குருவுக்கு செய்தி போகும் இல்லையா, அதே மாதிரி குரு இங்கே வரும்போதெல்லாம், தாமிரபரணிக்கு வரும்போதெல்லாம், என்னங்க உங்கள் சிஷ்யன் பிரமாதப்படுத்துகிறாரு, உங்களுக்கு அப்புறம் இந்த நாசுர சிம்மாசனத்தில் உட்கார்றதுக்கு சரியான ஆள் இருக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் அருணாச்சலம் ரொம்ப பிரமாதமாக வாசிக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை ராஜரத்னம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லணும். இந்த திருநெல்வேலி மண்ணுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்பட்டியை சேர்ந்த மிக முக்கியமான தமிழ் நவீன எழுத்துலகின் முன்னோடி எழுத்தாளர்களில் ஒருவரான கு. அழகிரிசாமி காரக்குறிச்சி அருணாச்சலத்தை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அந்த கட்டுரை காரக்குறிச்சி அருணாச்சலத்தை பற்றிய மிக அருமையான பண்புகளை விளக்கக்கூடியதாக இருக்கிறது. தேன்மழை என்ற பத்திரிகையில் அந்த கட்டுரை வெளிவந்தது. அந்த கட்டுரைக்கு கு. அழகிரிசாமி வைத்திருந்த தலைப்பு அருங்குணச் செல்வன் அப்படின்னு. அருங்குணச் செல்வன்கிறது ஏன் ஒரு சங்கீத கலைஞனுடைய அனுபவங்களை பற்றி எழுதும்போது, அவருடைய சங்கீத சமாச்சாரங்களை பற்றி எழுதக்கூடிய கட்டுரைக்கு ஏன் அருங்குணச் செல்வன்னு தலைப்பு வச்சாரு அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். நண்பர்களே, காரக்குறிச்சி அருணாச்சலம் இங்கே கோயில்பட்டி பக்கத்துக்கு வரும்போது, ஏன்னா கோயில்பட்டியில் காரக்குறிச்சி அருணாச்சலத்துடைய மைத்துனர் வீடு கோயில்பட்டியில் இடைச்சவலில் இருந்திருக்கு. அந்த இடைச்சவல் கிராமத்துக்கு காரக்குறிச்சி அருணாச்சலம் வரும்போதெல்லாம் கி. ராஜநாராயணன், கு. அழகிரிசாமி போன்ற தன்னுடைய நண்பர்களை சந்திப்பதும் அவர்களோடு பேசுவதும் வழக்கம். அது போன்ற நேரங்களில் கீராவும் கு. அழகிரிசாமியும் ஒரு ராகத்தை சொல்லி, இந்த ராகத்தில் பாடுங்களேன், இந்த ராகத்தை வாசிங்களேன்னு கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதை கு. அழகிரிசாமி தன்னுடைய கட்டுரையில் எழுதுகிறாரு. ஒரு கட்டத்தில் நாங்கள் பைரவியையோ காம்போதியையோ தோடியையும் கேட்போம், அருணாச்சலம் ரொம்ப பிரமாதமாக பாடுவார். நான் ஒரு தடவை அருணாச்சலத்தில் கேட்டேன், இவ்வளவு பிரமாதமாக பாடுறீங்களே, நீங்கள் நாசுரம் வாசிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் கச்சேரி, தனி கச்சேரியும் பண்ணலாமே, பண்ணால் எங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விருந்தாலாம் இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அருணாச்சலம் ஒன்று சொல்கிறாரு, இல்லை, எங்கள் குரு எப்போவுமே சொல்லுவார், நீ வாசிக்கிறதுக்கு உனக்கு அடிப்படையாக பாடுற பயிற்சி தேவை, ஆனால் பாடுறதுல நீ கவனம் செலுத்திட்டீன்னா உன்னால் சரியான வாத்தியக்காரனாக இருக்க முடியாதுன்னு அடிக்கடி சொல்லுவார்.
அதனால குரு பேச்சை என்னால் மீற முடியாது அப்படின்னு சொல்றாரு. இதே அழகிரிசாமி கட் பண்ணா மலேசியாவுக்கு போறாரு. மலேசியாவுக்கு ஒரு கச்சேரியில் வாசிக்கிறதுக்கு ராஜரத்னம் பிள்ளை வராரு. அப்போ ராஜரத்னம் பிள்ளை வந்து அறிமுகப்படுத்துகிறேன், நான் வந்து அழகிரிசாமி அருணாச்சலத்துடைய நண்பர் தான், உங்களுடைய சிஷ்யன், நம்ம பிரமாதமாக வாசிக்கிறான், ஆனால் அவன் ரொம்ப நல்லா பாடுவான். அப்படியா, நல்லா பாடுவானா அப்படின்னு வந்து ராஜரத்னம் பிள்ளைக்கு. ஆமாம், ஆனால் நீங்கள் பாட்டில் கவனம் போயிடுச்சுன்னா வாசிக்க முடியாதுன்னு சொன்னதுனால அவன் வந்து இது பண்ணுறதில்ல. உங்களுக்கு எவ்வளோ அருமையான சிஷ்ய பிள்ளை, உங்கள் பேச்சை தட்டாத ஒரு சிஷ்யன் அவன் அப்படின்னு சொல்கிறான். அதனால தான் அவன் நல்ல வாத்தியக்காரனாக இருக்கான் அப்படின்னு ராஜரத்னம் சொன்னாரான். இப்படி தன் குரு சொன்ன வார்த்தையை காப்பாற்ற வேண்டும் என்று கச்சேரி செய்யாமல் வாசிக்கிறதுல மட்டும் கவனம் செலுத்தினார் அந்த காரைக்குறிச்சி அருணாசலம். அதனால தான் அந்த தலைப்பு வந்து அருங்குண செல்வன் அப்படின்னு அவர் வந்து வச்சார். இன்னொரு அருமையான ஒரு அனுபவம் நண்பர்களே, காரைக்குறிச்சி அருணாசலம் வந்து சிவாஜி கணேசன் வீட்டில் நடந்த ஒரு திருமண நிகழ்வில் கலந்து கொள்கிறார். அந்த திருமண நிகழ்வில் பிரதான கச்சேரியாக பிஸ்மில்லா கானின் ஷெனா இசை நடக்கிறது. ஷெனா இசை நடந்துக்கிட்டு இருக்கும்போது அது கேட்டு முடித்த எல்லாரும் அப்படியே சிலாகிச்சு மனம் மயங்கி, அடடா இவ்வளவு பிரமாதமாக உசேனியை எவனும் வாசிக்க முடியாது, என்ன பிரமாதமான ஒரு பிரவாகம், கிட்டத்தட்ட நம்ம எல்லாரையும் சொக்க வச்சுட்டாரு பிஸ்மில்லா கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கூட்டமும் பேசிட்டு இருக்கு. காரைக்குறிச்சி அருணாசலத்துடைய ரொம்ப நெருங்கிய நண்பர் சிவாஜி கணேசன். சிவாஜி கணேசனுக்கு இது லேசா உறுத்தலா இருக்குது. அருணாசலத்தை கூப்பிட்டு, யோ வாத்திய தேடு, நீ வாசியா அப்படின்றாரு. ஐயோ பெரியவர் இருக்கும் போது வாசிக்க முடியாது, அதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்றாரு. இப்போ பிஸ்மில்லா கான் கச்சேரி முடிச்சுட்டு கிளம்புனதும் அதே உசேனிய அருணாசலம் வாசிக்கிறாரு. ஒரு கட்டத்தில் கற்பனை பெருகி வந்த சங்கதி வராமல் அடுத்தடுத்து பிரவாகமாக பொழியிறாங்க. பொழிஞ்சா எல்லாரும் அப்படி மெய் மறந்து மெய் சிலிர்த்து போயிட்டாங்க. அருணாச்சலம் வாசிக்க வாசிக்க கூட்டம் நகராமல் அப்படி அவரை மொய்த்துக்குது. ஒரு கட்டத்தில் அதை அந்த கச்சேரி முடிஞ்சோடனே அந்த கச்சேரி கூட்டத்துக்குள்ளே இருந்து பிஸ்மில்லா கான் அதை ரசித்ததாக சொல்கிறார்கள். இப்படியான ஒரு பெருங்கலைஞன் காரைக்குறிச்சி அருணாசலம் பிறந்த மண் வந்து இந்த தாமிரபரணி. காரைக்குறிச்சி அருணாசலத்தை இன்னும் பிரபலமாக்கியது வந்து ஒரு சினிமா பாட்டு, சிங்கார வேலனே தேவாங்கிற கொஞ்சம் சலங்கை படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல். அங்கே இன்னொரு காவிரி கனெக்ஷன் இருக்கு. அந்த பாடலுக்கு இவர் வாசிக்க, அந்த பாட்டிற்கு தவில் வாத்திய வாசித்தவர் பெரும்பள்ளம் வெங்கடேசன், அதாவது கீழப்பெரும்பள்ளம் வெங்கடேசன். அது ஒரு காவிரி கரையை சேர்ந்த பூம்புகாருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரை சேர்ந்த பெரும்பள்ளம் வெங்கடேசன்கிற வித்வான் வந்து அதுக்கு வாசிச்சார். அப்படி ஒரு கனெக்ஷன் வந்து காவிரிக்கும் தாமிரபரணிக்கும் இருக்கு. நண்பர்களே, ஒரு கலைஞன் எப்படி ஒரு அருங்குண செல்வனாக இருக்க முடியும் என்பதற்கு மேலும் ஒரு உதாரணத்தை சொல்ல முடியும் என்னால், இது கற்பனையா நடந்திருக்கலாமா என்பது விவாதம் அல்ல. ஆனால் இந்த மனிதனின் வாழ்வில் இப்படி நடந்திருக்கும் என்று நாம் உறுதியாக நம்ப முடியும். மணியாச்சி ஸ்டேஷன் உங்களுக்கு தெரியும். மணியாச்சி ஸ்டேஷனில் கடம்பூர் போலி ரொம்ப ஃபேமஸ். நேற்று நான் ட்ரெயினில் வரும்போது கூட கடம்பூர் கிட்ட வரும்போது கடம்பூர் போலி வந்துச்சு. அப்போ எனக்கு இந்த நினைவு வந்துருச்சு. அங்கே வேம்பு ஐயர்னு ஒரு ஐயர் வந்து போலி வித்துட்டு இருக்காரு மணியாச்சி ஸ்டேஷனில். அதான் நான் சொல்கிறது வந்து 1940களில் ஸ்டேஷனில் வண்டி நிற்கும் போதெல்லாம் போலி வியாபாரம் நடக்கும். இந்த பக்கமாக கச்சேரி முடிச்சுட்டு போகிறப்பெல்லாம் காரைக்குறிச்சி அருணாச்சலம் அந்த போலியை வாங்கி சாப்பிடுவார். அது அவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று. அவருடைய சிஷ்யர்கள் யாராவது, அவருடைய அசிஸ்டன்ட்ஸ் யாராவது போய் அந்த போலியை வாங்கிட்டு வருவாங்க. ஒரு நாள் வந்து அருணாச்சலமே இறங்கி அந்த வேம்பு ஐயர்கிட்ட வராரு. ஐயா, நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? ஒவ்வொரு தடவையும் நான் கச்சேரி முடிச்சுட்டு வரேன், வரும்போதெல்லாம் நீங்கள் எனக்கு வந்து 2, 3 கணக்கு பார்க்காம அத்தனை போலி அள்ளி கொடுக்குறீங்க, ஒரு நாள் கூட பைசா வாங்க மாட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது வேம்பு ஐயர் சொல்கிறாரு, ஐயா, உன்னோட சங்கீதத்துக்கு என்னால் விலை கொடுக்க முடியாது. நீ வாசிக்கிற உசேனியவும் நீ வாசிக்கிற ஆபேரியவும் என்னால் வந்து பொன்னாலேயோ பொருளாலேயோ நிகர் செய்ய முடியாது. என்னால் முடிஞ்சது இந்த போலி கொடுக்கறது, அந்த புண்ணியத்தாவது என்னை விடுங்க அப்படின்ற. அதெல்லாம் முடியாது, நான் உனக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு வந்து காரைக்குறிச்சி அருணாசலம் சொல்கிறாரு. அப்போ வேம்பு ஐயர் தயங்கி ஒரு விஷயம் கேட்குறாரு. திருநெல்வேலியில் பல இடங்களில் உன்னுடைய கச்சேரி நடந்திருக்கு. நான் பிறந்த ஊரான இந்த மணியாச்சியில் இது வரைக்கும் உங்களுடைய கச்சேரி நடக்கலை. அதனால் உங்கள் கச்சேரி ஒன்று இங்கே நடக்கணும். இங்கே ஒரு விநாயகர் கோயில் இருக்குது, அந்த விநாயகர் கோயிலுக்கு சதுர்த்தி பூஜை எப்போ உங்களுடைய கச்சேரி நடக்கணும்னு அப்படி தயங்கி கேட்குறாரு. அவ்வளோதானே, செஞ்சுட்டா போச்சு அப்படின்னு சொல்கிறாரு அருணாச்சலம். இப்போ வேம்பு ஐயருக்கு தலைகால் புரியலை.
ஒரு போலி விற்கக்கூடியவர் ஒரு நாளைக்கு மிஞ்சி போனால் 10லேருந்து 15 ரூபா கிடைக்கும். அருணாச்சலம் வராருன்னா பெரிய கூட்டம் வரும். கூட்டத்துக்கு வரவங்களுக்கு சேர் வாங்கி போடணும், வரவங்களுக்கு கையில் அட்லீஸ்ட் ஒரு சுண்டலாவது கொடுக்கணும். நம்ம கையிலையோ பணம் இல்லை, என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அவர் தவிக்கிறத அவருடைய மனைவி பார்த்துடுறாங்க. என்னங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, இந்த மாதிரி அருணாச்சலம் கச்சேரிக்கு ஒத்துக்கிட்டாரு, அதுக்கு ஏற்பாடெல்லாம் செய்யணும், என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அந்த அம்மா தன்னுடைய கழுத்தில் இருந்த தாலியை கட்டி கொடுத்து ஒரு மஞ்சக்கயிறு கட்டிக்கிட்டு இதை விற்று கச்சேரிக்கு தேவையான அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியான ஒரு மகத்தான ரசிகனுக்கு அப்படி ஒரு மனைவி. அவர் தாலிக்குடியை எடுத்துகிட்டு போய் விற்று அதிலிருந்து காசை எடுத்துகிட்டு வந்து அந்த கச்சேரியை ஏற்பாடு செய்கிறாரு. அன்னைக்கு கச்சேரி கேட்டவங்க எல்லாரும் மெய்மறந்து கேட்டுட்டு இருந்தாங்க, ரசித்தாங்க, ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்தாங்க. அந்த தலையாட்டும் கூட்டங்களை வந்து வேம்பு ஐயர் அப்படியே ஒரு பேன் பண்ணி பார்க்குறாரு. அந்த பாவிகளை ஆளுக்கு 1 ரூபா கொடுத்துருந்தா கூட என் பொண்டாட்டியோட தாலி தப்பிச்சிருக்குமே. எல்லாரும் வெறும் ரசிக்க மட்டும்தான் செய்கிறாங்க, யாரும் கையிலேருந்து ஒன்றும் கொடுக்கலையே, பரவாயில்ல, இப்படி ஒரு கலைஞனை இங்கே அழைச்சிட்டு வந்து நான் வந்து கச்சேரி நடத்தணுங்கிற பேராவது எனக்கு மிஞ்சுன்னு தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிறாரு. இறுதியாக ஒரு 100 ரூபாயை கையில் வச்சுக்கிட்டு கச்சேரி முடிந்த பிறகு அருணாச்சலத்திடம் மெல்ல தயங்கி போய் இதை நீங்கள் மறுக்காமல் வச்சுக்கணும் அப்படின்ட்டு ஒரு 100 ரூபாயும் அவரோட கையில் திணிச்சிடுறாரு. இப்போ அருணாச்சலம் ரயிலில் ஏறிடுறாரு. ரயில் ஜன்னலை பிடிச்சிக்கிட்டு கச்சேரி எப்படி இருந்தது அப்படின்னு வந்து ஐயர்கிட்ட காரைக்குறிச்சியார் கேட்குறாரு. ரொம்ப பிரமாதமாக இருந்தது, அதுவும் இன்னைக்கு நான் பிறந்த ஊரில் இந்த கச்சேரியை கேட்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது அப்படின்னு சொல்கிறார். ஓ, சந்தோஷம், உங்களுக்கு சந்தோஷம் தானே, திருப்தி தானே? எனக்கு திருப்தி தான் அப்படின்னு. அப்போ அருணாச்சலம் வந்து அவர் கையில் ஒரு விபூதி பிரசாதத்தை கொடுக்குறாரு. நான் திருச்செந்தூர் போயிட்டு வந்தேன், இது உங்களுக்கு கொடுக்கணுன்னு அப்படி. இவர் கையில் அந்த பிரசாதத்தை வாங்கிக்கிறாரு. ரயில் மூவாகி போகுது. ரயில் போனோன்னே அந்த விபூதி எடுத்து நெத்தியில் வச்சுக்கலான்னு கையை திறக்கிறாரு வேம்பு ஐயர். அந்த விபூதிக்கு நடுவில் இருந்தது வந்து அவர் மனைவியோட தாலிக்கொடி. ஒரு கலைஞன் ஏன் அருங்குண செல்வனாகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அப்படியான ஒரு மகத்தான கலைஞனை பெற்றது இந்த தாமிரபரணி மண். காரைக்குறிச்சி அருணாச்சலத்தை பற்றி லலிதாராம் அப்படிங்கிற ஒரு மியூசிக்கல் ஆக்டிவிஸ்ட், அவர் ஒரு இசை ஆர்வலர். அவர் வந்து காரைக்குறிச்சியை தேடின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தில் இந்த தகவல்கள் எல்லாமே இருக்குது. காரைக்குறிச்சியை தொடர்ந்து கேட்டு ரசித்து அதன் மூலம் எழுதுவதற்கு உந்துதல் பெற்று நானும் ஒரு சிறுகதை எழுதியிருக்கிறேன், ஒரு நாவல் எழுதும் முயற்சியில் இருக்கிறேன். இந்த ஊருக்கு நான் வந்தவுடன் என் மனதில் 2 முகங்கள் மீண்டும் மீண்டும் நினைவில் எழுந்து வந்தது. ஒன்று, இலக்கியத்திற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து கடைசி வரை இலக்கியவாதியாகவும் இதழாளராகவும் இருந்த வள்ளிக்கண்ணன். இன்னொருவர் இசை மாமேதை, சங்கீத கலாநிதி திரு காரைக்குறிச்சி அருணாச்சலம். இந்த இருவரின் நினைவை வணங்கி இந்த நிகழ்வில் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த அனைத்து நிர்வாகத்தினருக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.